நாமக்கல்லில் சிக்கன் ரைஸில் விஷம் கலந்து தாத்தாவை கொன்ற பேரன் கைது செய்யப்பட்டுள்ளார். தாய் மற்றும் தாத்தா சாப்பிடும் உணவில் மாணவன் விஷம் கலந்தது ஏன்? நாமக்கல் மாவட்டம் கொசவம்பட்டியில் பகவதி என்ற பொறியியல் மாணவர் தன்னுடைய குடும்பத்தினருடன் வசித்து வருகிறார். இவர் புதன்கிழமை அன்று இரவு நாமக்கல் பேருந்து நிலையம் எதிரே உள்ள ஒரு ஹோட்டலில் குடும்பத்தினர் சாப்பிடுவதற்காக 7 சிக்கன் ரைஸ் பார்சல் வாங்கியுள்ளார். சிக்கன் ரைஸ் பார்சலை பகவதியின் தாய் நதியா பிரித்து சாப்பிட்ட போது அதிலிருந்து வித்தியாசமான வாசனை வந்ததால் சாப்பிடாமல் வைத்துவிட்டார். ஆனால் 70 வயதான அவருடைய தந்தை சண்முகநாதன் சிக்கன் ரைஸை முழுமையாக சாப்பிட்டுள்ளார். சிறிது நேரத்தில் சண்முகநாதனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகவே நாமக்கல்லில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இதேபோல சிறிது சாப்பிட்ட நதியாவுக்கும் மயக்கம் ஏற்பட அவரும் அதே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இருவரையும் பரிசோதித்த மருத்துவர்கள் பூச்சிக்கொல்லி மருந்து கலந்த சிக்கன் ரைஸை சாப்பிட்டிருப்பது தெரியவந்தது. இந்நிலையில் சிகிச்சையில் இருந்த சண்முகநாதன் உயிரிழந்து விட்டார். உடனடியாக சம்பவம் குறித்து நாமக்கல் போலீசாருக்கு மருத்துவர்கள் தகவல் தெரிவிக்க விவகாரம் சூடு பிடிக்க தொடங்கியது. மாணவர் பகவதி சிக்கன் ரைஸ் வாங்கிய ஹோட்டலில் போலீசார் மற்றும் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு ஹோட்டலுக்கு சீல் வைத்தனர். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் உமா ஹோட்டலுக்கு நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டார். சம்பவம் நடைபெற்ற நாளில் சுமார் 80 சிக்கன் ரைஸ் விற்பனையாகியிருக்கக்கூடிய நிலையில் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை. பகவதி 7 பார்சல் வாங்கி சென்ற நிலையில் அதில் 2 பார்சல்களை சாப்பிட்ட தாய் மற்றும் தாத்தாவிற்கு மட்டுமே பாதிப்பு ஏற்பட்டு இருப்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனால் போலீசாரின் சந்தேக பார்வை பகவதி மீது திரும்பியது. பகவதியை பிடித்து தங்கள் பாணியில் விசாரணை நடத்த சிக்கன் ரைஸில் விஷம் கலந்த அதிர்ச்சி தகவலை அவர் தெரிவித்திருக்கிறார். நாமக்கல்லில் ஒரு தனியார் கல்லூரியில் பகவதி இன்ஜினியரிங் படித்து வருகிறார். போதை, பல பெண்களுடன் தவறான உறவு என்று ஏராளமான கெட்ட பழக்கங்களை பகவதி செய்து வந்துள்ளார். மேலும் ஒரு பெண்ணை காதலிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். இதையறிந்த தாய் நதியா, தாத்தா சண்முகநாதன் இருவரும் பகவதியை கடுமையாக கண்டித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த பகவதி அவர்களை கொலை செய்ய முடிவு செய்திருக்கிறார். சம்பவத்தன்று குடும்பத்தினர் அனைவருக்கும் சிக்கன் ரைஸ் வாங்கிய பகவதி அதில் தாய் மற்றும் தாத்தா ஆகியோர் சாப்பிடக்கூடிய பார்சலில் மட்டும் விஷம் கலந்திருப்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. விஷம் கலந்த உணவை சாப்பிட்டதில் தாத்தா சண்முகநாதன் உயிரிழக்க தாய் நதியாவுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. உணவில் விஷம் கலந்து தாத்தாவை கொன்ற பேரன் பகவதியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.